ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சி வித் இன்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎஸ் செக்ஷன்ஸ். ஸோ டிடிஎஸ் செக்ஷன்ஸை எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபர்தராக டிசிஎஸ் செக்ஷன்ஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிடிஎஸ் செக்ஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், 6 ஃபேமிலிஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். என்னது 6 ஃபேமிலிஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம்னா ரொட்டீன் ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரொட்டீன் ஃபேமிலி. அடுத்த செகண்ட் ஃபேமிலி என்னென்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொட்டீன் ஃபேமிலி, செகண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி, தேர்டு வந்து கான்ட்ராக்ட் ஃபேமிலி. ஓகேவா, தேர்டு வந்து கான்ட்ராக்ட் ஃபேமிலி, ஃபோர்த் வந்து ஐஎம்பி ஃபேமிலி, ஐஎம்பி ஃபேமிலி, ஃபிஃப்த் வந்து brokerage அண்ட் கமிஷன் ஃபேமிலி, சிக்ஸ்த்தாக இருக்கிறது கேஷுவல் ஃபேமிலி. ஓகேவா, ஸோ இதான் வந்து நம்மளுடைய 6 டைப் ஆஃப் ஃபேமிலிஸ். ஓகே, இந்த 6 டைப் ஆஃப் ஃபேமிலிஸை நம்ம அழகாக இதோடைய நேச்சர்லே ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் என்னன்ட்டு. ஸோ பார்க்கலாமா என்னென்னலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொட்டீன் ஃபேமிலி. நார்மலாக ரொட்டீனான ஒரு ஃபேமிலியில் எப்படி நம்மளுக்கு சேலரி வரும், ஒன்று நார்மலாக எம்ப்ளாயாக இருந்தால் சேலரி, இல்லைனா ப்ரொஃபஷன் ஆர் டெக்னிக்கல் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு வரும். கரெக்டாக? ஸோ அப்போது நார்மலாக இருக்கிற எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலி, அந்த மாதிரி இருக்கிற சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரே ஒரு செக்ஷன் 192, வேறு எந்த ஆல்ஃபபெட்டும் கிடையாது, ஒரே ஒரு ஆல்ஃபபெட் தான் இருக்குது. ஸோ நம்ம சேலரி வாங்கினா நம்மளுக்கு பிஎஃப் பிடிப்பாங்களா? ஸோ அப்போ நம்ம சேலரியை வாங்கி பிஎஃப் பிடிக்கிற அந்த பணத்தில் நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யணும். அதுதான் வந்து 192A. ஓகே, ஸோ நம்ம அம்மா அப்பாக்காக வந்து நம்ம இந்த பிஎஃப் அமௌண்ட்டில் ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 192 அது சேலரி. அந்த சேலரியிலேருந்து நம்மளுக்கு பிடிக்கிற அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அமௌண்ட் வந்து என்னது 192A, அம்மா அப்பாக்காக 192A. ஓகே, வேறு எப்படிலாம் சேலரி வாங்குவாங்க, ப்ரொஃபஷன் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ். ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீசஸ்லேருந்து வர ஃபீஸு நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷன்லையோ இல்லை நம்ம டெக்னிக்கல் சர்வீசஸ்லையோ வந்து நம்ம ஒரு சேலரி வாங்குகிறோம், ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி, ஸோ ஜே ஃபார் ஜெயிச்ச மாதிரி. ஓகேவா, அண்ட் தென் இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ்லாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் ஆர் பெர்க்விசிட்ஸ் இருக்குமா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ராஜா மாதிரியோ ராணி மாதிரியோ நம்ம வாழலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா சேலரி அண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு வெறும் 192 தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 194 இருக்கும். ஓகே, டன். ஸோ சேலரி 192 அண்ட் தென் அதுலேருந்து வரது வந்து ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அதில் பிடிக்கிறதுக்கு 192A. அதுக்கப்புறம் என்ன செக்ஷன், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு வந்து நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு வர ஃபீஸ் என்ன தான் ஜெயிச்ச மாதிரி. ஸோ 194J. அதுக்கப்புறம் பெனிஃபிட் பெர்க்விசிட்ஸ் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் ஆர் பெர்க்விசிட்ஸ்னால் நம்மளுக்கு என்னது, நம்ம அதை வச்சு ராஜா மாதிரி ராணி மாதிரி ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ராஜா ராணி ரேஞ்சு 194R. ஓகே, ஸோ அது மட்டுமா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நல்லாயிருக்கும், ஒரு ரொட்டீன் ஃபேமிலியோட ஃபீஸ் சேலரி மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஓகேவா, நம்ம அந்த கேஷை வித்ட்ரா பண்ணணும்ல, நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் கேஷை, நம்ம தானே வித்ட்ரா பண்ணுவோம் நம்மளோட கேஷை, அதுதான் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் கேஷை. ஓகே, வித்ட்ரா பண்ணி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான ஒரு கூட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போமா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறோம் நம்ம. ஸோ 194 கேஷை வித்ட்ரா என். ஓகே, அண்ட் தென் நம்ம அதை வச்சு என்ன பண்ணுறோம், கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணி ஒன்றே நம்ம கேர்ள்ஸாக இருந்தோன்னா நம்ம குவீனாக வாழ்கிறோம், என்னது நம்ம குவீன் மாதிரி இருக்கிறோம். இதே பாய்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவை குவீன், அவங்களுடைய அம்மாவை குவீன் மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வந்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஊற்றுவாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ கேஷை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணணும் 194N. பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸுக்கு என்னது 194Q என்னது, கேர்ள்ஸாக இருந்தால் நம்ம குவீனாக வாழ்கிறோம், அவ்வளோதான். இதே வந்து பாய்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க அம்மாவை குவீனாக வச்சு போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜுவல்லரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், போக தான் நம்மளுடைய லைஃபோட அருமையை நம்மளுக்கு புரிய வரும். ஓகேவா, ஐயோ நம்ம ஒரு வேலை இல்லாமல் போயிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டியர்ஸ் எல்லாம் அனாதையாக போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்ஐசி போடுவோம். ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுடைய டியர் அம்மா அப்பாலாம் அனாதையாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஐசி போடுவோம், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகே, இதான் வந்து 194DA லைஃப் இன்சூரன்ஸ் பாலிக்கிறது, டியர்ஸ்லாம் அனாதையாக போயிடக்கூடாது, DA. ஓகே, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருந்தால் என்ன வரும், நம்மளுக்கு பென்ஷன் வரும். ஸோ அதே பி இருக்கனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதான் வந்து என்னது ரொட்டீன் ஃபேமிலிக்கான மெமரி, ஜஸ்ட் ஒரு மெமரி கிளிப். ஓகே, ஃபஸ்ட் வந்து 182 சேலரி, அதுக்கப்புறம் வந்து 192DA வந்து ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபீஸ்க்கு வந்து ஜெயிக்கணும் J, அதுக்கப்புறம் பெர்க்விசிட்ஸ் ஆர் பெனிஃபிட்க்கு வந்து 184R.
ஓகே, ராஜா மாதிரியோ ராணி மாதிரியோ நம்ம அது ஒரு ரேஞ்சாக இருக்கும் பெனிஃபிட் வாங்கினா. அதுக்கப்புறம் கேஷை நம்ம வித்ட்ரா பண்ணுவோம். அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் வந்து Q194Q. அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 194. நம்ம டியர்ஸில் ஆனவே எடுக்கூடாதுனால 194DA லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி 194DA. அதுக்கப்புறம் பென்ஷன் 194P. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் டு த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்க போகுது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் தனியாக ஒரு செக்ஷன், அதுவும் 193. ஓகேவா? வேறு 193ல எந்த ஆல்ஃபபெட்டும் இல்லை, தனியாக இருக்கிறது என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். அதுக்கப்புறம் டிவிடெண்ட்னு ஒன்று இருக்கா. ஸோ டிவிடெண்ட்டுக்கு 194. ஓகே, எனக்கு வெறும் டிவிடெண்ட் வந்து 194. ஸோ இதுக்கு எந்த ஆல்ஃபபெட்டும் கிடையாது, 194. தட்ஸ் ஆல். ஸோ அடுத்ததான் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் மேலே பார்த்தாச்சு. இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ், அதுக்கு தான் 194A. அதர் தேன் 194A சவுண்ட் வருதா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ் வந்து என்னது 194A. நெக்ஸ்ட் இன்கம் இன் யூனிட்ஸ் அதர் தேன் கேபிட்டல் கெயின். அதர் தேன் கேபிட்டல் கெயின். ஸோ கிங் அப்படிங்கிறவர் என்னது, அவருக்கு மட்டும் கேபிட்டல் கெயின் மட்டும் இருந்தால் பத்தாது, மக்களுடைய மனசையும் வரணும். ஸோ அதனால கேபிட்டல் கெயின் தவிர இன்கம் இன் யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 194 கிங். ஓகே, 194 கிங் என்னது, இன்கம் இன் யூனிட்ஸ் அதர் தேன் கேபிட்டல் கெயின். அதர் தேன் கேபிட்டல் கெயின். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி. ஸோ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து என்னது தனி செக்ஷன். ஸோ 193. அதுமாரி டிவிடெண்ட், அதுக்கு அடுத்து ஒரு டிவிடெண்ட்டும் என்னது 194 தனியாக. ஓகேவா? டன். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிக்கு சவுண்டு. ஸோ அதர் தேன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா 194A. அடுத்து இன்கம் இன் யூனிட்ஸ் அதர் தேன் கேபிட்டல் கெயின். ஸோ ஒரு கிங்குக்கு கேபிட்டல் கெயின் மட்டும் இருந்தால் பத்தாது, மனசையும் இருக்கணும், மக்களுடைய மனசையும் வேணும். ஓகே, டன். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த கான்ட்ராக்ட் ஃபேமிலி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது கான்ட்ராக்ட் ஃபேமிலி. கான்ட்ராக்ட் ஃபேமிலி ரொம்ப ஈஸி. சிஎம் தான் கான்ட்ராக்ட் ஃபேமிலியில் வருவாங்க. சிஎம், அவ்வளோதான். சிஎம். இந்த சி இருக்குது கான்ட்ராக்ட்லே. ஸோ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ். பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ் என்னது 194C. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் பேமெண்ட் டு கான்ட்ராக்டர், கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. ஸோ அதர் தேன் சி ஹெச் இதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜே என்னது ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி தான். அப்போது அதர் தேன் CHJ இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது 194M. இது கிளாசிக்காக ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவங்களுடைய அந்த பேமெண்ட்டோ இல்லை அந்த கமிஷன் ப்ரோக்கரேஜோ 50 லேக்குக்கு என்னது 50 லேக்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா, என்னது 50 லேக் மேலே இருக்குன்னா அது 194Mல வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட். அப்போது இந்த மாதிரி CHJ இது நாலுத்துக்கும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது, 50 லேக்குக்கு மேலே இருக்குங்கிறப்போ அது எங்கே வரும் 194Mக்கு வரும். ஸோ டீட்டெயிலான ப்ரொவிஷன் வந்து நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து இதுக்கு ரெண்டுத்துக்குமே பேமெண்ட் கான்ட்ராக்ட்னு வருது, என்ன அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஸோ அதர் தேன் தட் பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் வந்து மேலே வந்துடும், 194Cல கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் கான்ட்ராக்ட் ஃபேமிலி. ஸோ சிஎம் இருக்காங்க கான்ட்ராக்ட் ஃபேமிலி. யாருக்கா? சிஎம். சி வந்து பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ் ஒன்லி, அவ்வளோதான். பட் அதர் தேன் CHJ தான் எங்கே வருது, இஃப் அந்த கன்சிடரேஷன் வந்து 50 லேக் மேலே போகிறப்போ எம்மில் வந்துடுது 194M. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் டு த IMP ஃபேமிலி. IMP ஃபேமிலினா என்னது, இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில் ஐ இருக்கா, ஃபர்ஸ்ட்டு 3 திங்ஸுக்கு ஐ தான் வரப்போகுது. அப்போது ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் 194I, அவ்வளோதான். 194I என்ன, ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்தது 2 IA IBன்னு வரப்போகுது. ஐஏ எதுக்குன்னா அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒரு இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிக்குன்னா அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்டா. ஸோ அதனால் ஐஏ பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு வரும் ஆக்சுவலாக. ஒன்று வந்து பேமெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, கீழே இருக்கிறது வந்து கம்பன்சேஷன் ஆன் அக்வசிஷன் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர், இது அக்வசிஷன். ஓகேவா? இது என்னது அக்வசிஷன் அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதில் லேண்டை போடலை, அதனால லேண்டில் இருக்க எல்லையை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ ஏ பார்த்தோமா, அடுத்து வந்து பி ஏபின்னு வரிசையாக இருந்தாலும் இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட்டுக்கு வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஐ அப்படியே வந்துடுது. ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி வந்து 194I. அடுத்தது வந்து பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் 194IA. 194IA. அக்வசிஷன் ஆர் கம்பன்சேஷன் ஆன் அக்வசிஷன் ஆஃப் ஒரு இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி தான் வந்து என்னது 194LA. ஓகேவா? இப்போ பேமெண்ட் ஆர் ரெண்ட் பை இண்டிவிஜுவல் ஆர் HUF வந்து 194IB. ஒன்றும் இல்லை, ஐ வந்து ரெண்ட் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, ஐஏ வந்து பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஐபி வந்து பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் பை இண்டிவிஜுவல் ஆர் HUF. கடைசியாக ஒன்று LAன்னு இருக்கே, அது கம்பன்சேஷன் ஆன் அக்விசிஷன் ஆஃப்
இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து brokerage அண்ட் கமிஷன் ஃபேமிலி. ஸோ brokerage அண்ட் கமிஷன் ஃபேமிலியில் ஜஸ்ட் brokerage கமிஷன் மட்டும்தான் வரப்போகுது, வேறு எதுவுமே கிடையாது. கமிஷன். ஸோ இப்போ என்ன கமிஷன்ன்றது தான் மேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் கமிஷன். நார்மலாக இன்னொரு இன்சூரன்ஸ் பார்த்தோம், அது என்னது லைஃப் இன்சூரன்ஸ். அதுக்கு என்னது 194 DA. டிஎர்ஸ்லாம் அனதே போயிடக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இப்போ டிஎர்ஸ்லாம் அனதே போயிடக்கூடாதுன்னு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டனால DA. இங்கே என்னது நார்மலாக டிஎர்ஸ்க்காக நம்ம இருக்கிறப்ப எல்லாம் நிறைய பண்ணுறோம்ல, அதனால அந்த இன்சூரன்ஸ் கமிஷன் வந்து வெறும் D தான். ஓகேவா, என்னது வெறும் D. நெக்ஸ்ட் என்னன்னா லாட்ரி இஸ் கோவிந்தா இன் தமிழ்நாடு. ஓகே, தடை பண்ணிட்டாங்களா, அதனால தான். ஸோ லாட்ரி இஸ் கோவிந்தா தடை பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து லாட்ரி தான் வந்து கோவிந்தா, பட் brokerage கேன் பி ஹேண்டில்டு. ஓகேவா, ஹேண்டில். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் கமிஷன் D. அதுக்கப்புறம் வந்து லாட்ரி சேலுடைய கமிஷன், த்ரீமே என்ன தான் ஆக்சுவலாக இங்கே கமிஷன் தான். லாட்ரி சேலுடைய கமிஷன் கோவிந்தா அண்ட் brokerage கமிஷன் வி கேன் ஹேண்டில். ஓகேவா, இதான் என்னது brokerage அண்ட் கமிஷன் ஃபேமிலி. ஃபைனலாக கம்மிங் டு த கேஷுவல் ஃபேமிலி, 3 மெம்பர்ஸ்ப்பா. கேஷுவல் ஃபேமிலியே 3 பேர் தான். 3 பேருமே வெற்றிகரமான மெம்பர்ஸ் தான். என்னன்னா வின்னிங் ஃப்ரம் ஹார்சஸ், வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ். இன்னொன்று வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ், வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ். அதர் தேன் தட் வேற எல்லா வின்னிங்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இது வந்து லிஸ்ட் ஆயிடுது. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ். ஸோ இப்போ நம்ம ஹார்ஸ் ரேஸில் வின் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து பிக் பாஸில் வந்து கூப்பிடுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியல அதெல்லாம். ஓகே, ஸோ நம்ம ஹார்ஸ் ரேஸில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பிக் பாஸில் வந்து கூப்பிடுவாங்களா. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஹார்ஸ் ரேஸில் வின் பண்ணிட்டா பிக் பாஸில் வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஆன்லைன் கேம்ஸ். ஸோ நம்ம இப்போ ஆன்லைன் கேம்ஸில் வந்து நம்ம வின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு BA டிகிரி வந்து ஃப்ரீயாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. என்னது ஆன்லைன் கேமில் வின் பண்ணிட்டோன்னா BA டிகிரி ஃப்ரீயாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, கோர்ஸ் ஃப்ரீயாக படிச்சுக்கலான்னு. அதர் தேன் தட் வேறு என்னெல்லாம் வின்னிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே 194B தான். நார்மலாக 194B. ஓகே, இந்த பெட்டிங், கேம்பிளிங், கார்ட் கேம், பசில்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராஸ்வேர்ட் பசில், அப்புறம் லாட்ரி, இது எல்லாமே வந்து 194B நார்மலாக. பட் நார்மலாக இந்த மாதிரி வின்னிங்ஸ் இருந்தால் 194B. ஆன்லைன் கேம்ஸ் வின் பண்ணிட்டா BA, அதே வந்து ஹார்ஸ் ரேஸ் வின் பண்ணிட்டா BB. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதுதான் என்னென்னா TDS செக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா, ஸோ நிறைய வரிசையாக படித்தோம்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃபன்னியாக கொஞ்சம் லிங்க் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே guys, so this is what about TDS section and we will see in the next useful video. Until then, this is Shweta.